ஒரு பியூட்டிஃபுல் ஃபேமிலிக்காக யூனிக்காக டிசைன் பண்ண மாடர்ன் ஹோமை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இந்த பிளாட் சைஸ் 40x50, 2000 Sq.ft பிளாட் ஏரியா, நார்த் ஈஸ்ட் கார்னர் பிளாட். G+2 அமைஞ்சிருக்க இந்த வீட்டை மாடர்ன் அண்ட் டூப்ளெக்ஸ் டைப்ல டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த பில்டிங்ல 3 பெட்ரூம்ஸ், ஒரு ஹோம் தியேட்டர் ரூம், 3 கார் பார்க்ஸ், ஓப்பன் கிச்சன் அண்ட் டைனிங், ஒரு ரிசப்ஷன் லான்ச், இது எல்லாமே இந்த ஒரு வீட்டில் டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த வீட்டில் ஒரு புது டிசைன் கான்செப்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம். அதுதான் ஸ்பிளிட் லெவல் ஹோம். இந்த ஸ்பிளிட் லெவல் டிசைன்ல ஃப்ளோர் பிளேட்ஸ் எப்பவுமே சேமா இருக்கிறது இல்ல, ஒரே ஃப்ளோர்ல எல்லா ஸ்பேசஸுமே அமைஞ்சிருது இல்ல. இந்த ஃப்ளோரை ரெண்டா ஸ்பிளிட் பண்ணி ஒரு லெவல்ல பாட்டம் லெவலாகவும் இன்னொரு லெவல்ல எலிவேட்டட் ஹை லெவலாகவும் வச்சிருக்கோம். இந்த எலிவேட்டட் ஹை லெவல்ஸ்ல பெட்ரூம்ஸ் பிளேஸ் பண்ணிருக்கிறதுனால பெட்ரூம்ஸ்ல இருந்து லிவிங் ஏரியாவுக்கு ஈஸியா இன்டராக்ட் பண்ண முடியும். இந்த ஸ்பிளிட் லெவல் கான்செப்ட் இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர் ஃபுல்லா இன்டர் கனெக்ட் ஆயிருக்கு. இதனால ஒரு கனெக்டிங் ஸ்பேசஸ் அதிகமா இந்த வீட்ல இருக்கும். கிரவுண்ட் ஃப்ளோரை பப்ளிக் ஜோனா கிரியேட் பண்ணிருக்கோம். இங்க ஒரு கிராண்ட் ரிசப்ஷன் லான்ச் கொடுத்திருக்கோம். இதோட ஸ்பெஷாலிட்டி, இதோட சீலிங் ஹைட் 16 feet. இது கிராண்டா தெரியறதுக்காக இதோட சீலிங் ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணி ஃப்ளோரோட ஹைட்டை ரெடியூஸ் பண்ணிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கான கேதரிங் ஸ்பேஸா இது அமைஞ்சிருக்கு. இந்த ரிசப்ஷன் லான்ச்சோட சீலிங் இன்க்ரீஸ் பண்ணி இதை லக்ஸரியா மாத்திருக்கோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை செமி பப்ளிக் ஜோனா டிசைன் பண்ணிருக்கோம். க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸோட ஃபேமிலி லஞ்ச் அண்ட் ஹேங்அவுட் ஸ்பாட்டா இந்த ஸ்பேஸ் அமைஞ்சிருக்கு. ஓப்பன் கிச்சன்ல ஐலண்ட் கவுண்டர் பிளேஸ் பண்ணிருக்கோம். டைனிங் ஏரியால ட்ரிபிள் ஹைட் சீலிங் பொசிஷன் ஆகியிருக்கு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் மாஸ்டர் பெட்ரூம் வித் அட்டாச் டாய்லெட் எலிவேட் ஹை லெவல்ல பொசிஷன் பண்ணிருக்கோம். இந்த ரூமை வுட்டன் அண்ட் கிரீம் காம்பினேஷன்ல எக்ஸிக்யூட் பண்ணிருக்கோம். இந்த ரூம்ல பிரைவேட் பால்கனியும் இருக்கு. அது கூட இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு பே விண்டோவும் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கோம். இந்த பே விண்டோ வழியா கிச்சன் அண்ட் டைனிங் ஸ்பேஸை ஈஸியா இன்டராக்ட் பண்ணலாம். ட்ரிபிள் ஹைட் சீலிங்ல இன்ட்ரெஸ்டிங்கா வெர்டிகல் கார்டன் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கோம். ஹீட்டான ஏர் ஹை சீலிங் மூலமா எக்ஸிட் ஆகும். கூலான ஏர் ஈஸ்ட் சைட் ஓப்பனிங்ஸ் மூலமா வீட்டுக்குள்ள என்ட்ரி ஆகும். சோ தட் இந்த வீட்டோட கிராஸ் வென்டிலேஷன் ப்ராசஸ் என்ஹான்ஸ் ஆகும். மார்னிங் சன்லைட் ஈஸ்ட் சைட் ஓப்பனிங்ஸ் வழியா பெட்ரூம் பே விண்டோ வரைக்கும் ரீச் ஆகும். மிட்டே சன்லைட் ஸ்கைலைட் வழியா டைனிங் ஏரியாவுக்கு நேச்சுரல் லைட்டை கொடுக்கும். நேச்சுரல் லைட் அண்ட் ஏர் வென்டிலேஷன் குறையே இல்லாம இந்த வீடு செல்ஃப் சஃபிஷியன்டா இருக்கும். இந்த வீட்டோட ஹார்ட்டா இந்த ட்ரிபிள் ஹைட் சீலிங் கனெக்டிவிட்டி அமைஞ்சிருக்கு. இட் ஆல்சோ எமோஷனலி கனெக்டட் டு தேர் ஹார்ட்ஸ். செகண்ட் ஃப்ளோர்ல ஒரு டாட்டர் பெட்ரூம் வித் அட்டாச் டாய்லெட் பிரைவேட் ஜோனா அமைச்சிருக்கோம். ஸ்டடி டேபிள் அண்ட் ஸ்லைடிங் வார்ட்ரோப் இந்த ரூம்ல எக்ஸிக்யூட் பண்ணிருக்கோம். லீனியர் விண்டோஸ் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் ஹெட்போர்ட்ஸ் வித் டிசைனர் லைட்ஸ் ஃபினிஷ் பண்ணிருக்கோம். செகண்ட் ஃப்ளோர்ல ஒரு ஹோம் தியேட்டர் ரூம் டிசைன் பண்ணிருக்கோம். இந்த ரூமை கெஸ்ட் ரூமாவும் கன்வெர்ட் பண்ணலாம். இங்க சோஃபா கம் பெட் ஸ்பேஸ் சேவிங் ஃபர்னிச்சரா யூஸ் பண்ணிருக்கோம். தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக டார்க்கர் தீம் வித் லைட்டிங்ஸ் இன்க்ளூட் ஆகியிருக்கு. ஒரு நல்ல சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு இந்த மல்டி ஃபங்க்ஷனல் ரூம் பெஸ்டா இருக்கும். செகண்ட் ஃப்ளோரோட எலிவேட்டட் ஹைட்ல சன்ஸ் பெட்ரூம் வித் அட்டாச்ட் டாய்லெட் அமைஞ்சிருக்கு. இந்த ரூமை கிரே தீம்ல டிசைன் பண்ணி பர்சனல் ஒர்க் ஸ்டேஷனும் கொடுத்திருக்கோம். இங்கேயும் மாஸ்டர் பெட்ரூம்ஸ் மாதிரி பிரைவேட் பால்கனி அண்ட் பே விண்டோ ப்ரொவிஷனும் பண்ணிருக்கோம். இங்க இருந்து வெர்டிகல் கார்டன் ஸ்பேஸை விஷுவலா கனெக்ட் பண்ணலாம். இந்த வீட்டோட எல்லா ஃப்ளோர்லயும் காமன் டாய்லெட் ப்ரொவைட் பண்ணிருக்கோம். நிறைய சேலஞ்சஸோட இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆச்சு. அந்த டைம் ஒரு ரெய்னி சீசன், ஃபவுண்டேஷன் டெஸ்ட்டுக்காக ட்ரையல் பிட் எடுத்தோம். வாட்டர் லெவல் இன்க்ரீஸ்டா இருந்தது. ஸோ கொஞ்ச நாள் நாங்கள் வெயிட் பண்ணோம். சாயிலோட பீரிங் கெப்பாசிட்டியும் கம்மியா இருந்துச்சு. ஸோ மாஸ் எக்ஸ்கவேஷன் பண்ணோம். சாயில் டெஸ்டட் ஸ்ட்ரக்சரல் டிசைனை நாங்கள் காம்ப்ரமைஸே பண்ணல. சாயில் பேஸை ஸ்டெபிலைஸ் பண்ணி ஹெவி ஃபவுண்டேஷன் போட்டோம். எங்கள் கிளைண்ட்ஸோட ட்ரஸ்ட் அண்ட் சப்போர்ட் எங்களை ஸ்ட்ரென்தன் பண்ணிச்சு. அவங்களோட டிசிஷன் மேக்கிங்கும் ஃப்ரீடமும் இந்த ப்ராஜெக்டை டெவலப் பண்ணுச்சு. அவங்க ஃபேமிலி மேல வச்சிருக்க அஃபெக்ஷன் இந்த வீட்லயும் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. இங்க கிளையண்டோட எண்ணம் போலவே இந்த வீடும் அருமையா அமைச்சிருக்கு.